மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மாநாடு சிறப்பாக நடைபெற்று இன்று இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த குறிக்கோளோடு, மிகச்சிறந்த ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த மாநாட்டில் கலந்து ஆலோசிக்கும் சில விஷயங்களை நீங்கள் அதை மிகப்பாக சிறப்பாக செய்து சமூகமும் முன்னேற இது ஒரு முதல் படியாக எடுத்து வைத்து தொடங்க வேண்டும். எனது சிறிது வேலை அவசரம் காரணமாக என்னால் இந்த மாநாட்டில் நீண்ட நேரம் பேசவும் நீண்ட நேரம் இருக்கவும் முடியாத காரணத்தால் நான் எனது உரையை சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த மாநாட்டுக்கு என்னை அழைக்கும் பொழுது பொதுவாகவே என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் அதாவது ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பெரிய ஆலமரத்தில் நான் ஒரு சின்ன விழுதாவோ ஒரு சின்ன கத்துக்குட்டியாவோ கற்றுக்கிட்டது தான். பட் நான் என்னோட தொழில், என்னோட பணிகள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வோடு இதில் கலந்துக்கணும்னு சொல்லி ஆர்வமாக அங்கே வந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் நான் வந்து இந்த பூசாரிகள் அப்படின்ற மேலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியம் இருக்கு. என்னுடைய கிராமத்தில் ஒரு கோவில்களில் அதாவது பொதுவாக என்னன்னா, நம்ம ஊரில் கோவில் அப்படின்னா எங்கே போவோம்? நேராக திருப்பதி, ஸ்ரீடி அந்த மாதிரி ரொம்ப தூரங்களை போய் தரிசிப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் தரிசிக்கிறதுக்கு வந்து நாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் நான் என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற கோயில் தான். நம்ம பெற்றோர்கள் எங்கே இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க, அவருடைய ஆத்மா இருக்கும். அதனால வந்து குறிப்பாக இந்த சிறு தெய்வம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம உள்ளூர் தெய்வங்கள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது. அதிலே குறிப்பா அந்த கோவில்கள்ல இருக்கிற பூசாரிகள் அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா பெரிய கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரிக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஆனால் சின்ன கோயிலில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்காது. அவங்கள வந்து பொதுவாக நம்மளுக்குள்ள டெய்லி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு பெரிய மதிப்போட பார்க்கறது கம்மியாக இருக்கும். ஆனால் பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே நான் பார்க்கும்போது அந்த சிறு தெய்வங்கள், அதாவது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கிராமங்களில் இருக்கிற பூசாரிகளோட அந்த அன்பு இருக்குமே, அதை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம ஊர்ல ஏதோ ஒரு மாடு உடம்பு சரியில்லை, ஒரு ஆடு உடம்பு சரியில்லைன்னா கூட நேரா போய் நம்ம பூசாரி கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணி அதை சொல்லுவார். மனதளவில் நம்ம கெல்பாயிடும். அது பையனுக்கு உடம்பு சரியில்லை, சின்னவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும். ஆனா அதை உணர்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அதை என்ன நினைப்பாங்க, நான் அந்த கோயிலில் போய் மந்திரம் பண்ணேன், ரொம்ப தூரம் போனேன், இங்க போனேன் அங்க போனோம். ஆனா பட் நம்மளை சுற்றி இருக்கிற சிறு தெய்வங்கள் அவரோட ஆசைகள் வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும். ஆனா அது வந்து நம்ம உணர்கிறவர்களா, மக்கள் உணர்கிறார்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கம்மியா தான் இருக்கு. அது இதெல்லாம் வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் என்னோட குலதெய்வத்துக்கு போயிருந்தப்போ இது ஒரு முக்கியமான கருத்து. நான் என்னன்னா, சிறு தெய்வங்களை வந்து நம்ம முக்கியமா வழிபடணும். அந்த பூசாரிகள் அப்படின்றவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டிய சமூகம் இருக்கிறதே வந்து அது வந்து என்ன மதம், மொழி, சாதி இதெல்லாம் தாண்டி சிறு கோயில்களில் பூசாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மேடைகளில் நான் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். தமிழ் ஒழுங்காக வராதனால பெரும்பாலான மேடைகள் ஆங்கிலம் தான் பேசுவேன். அதுவும் குறிப்பாக நான் வந்து இந்த கல்லூரிகள் இருக்கிற இன்ஜினியர்கள் இருக்கிற போது நிறையா காலேஜுகளில் நான் பேச ஒரு பழக்கம் உண்டு. இது வந்து எனக்கு ஒரு புதுமையான ஒரு மேடை தான். இது நம்மளோட நான் சொல்ல போனால் நம்மளோட ஆணிவேல் பூசாரிகள் அப்படின்றது வந்து ஒரு ஆணிவேல். நம்மளோட பிரச்சனைகளை வந்து அருமையாக எடுத்து வரவங்க. அதனால தான் நான் இந்த விழாவுக்கே வந்தேன். நான் சொல்ல போனால் முக்கியமான கருத்து என்னன்னா, சிறு தெய்வங்கள் நம்ம கிராம தெய்வங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்துக்கிறது என்னன்னா, பூசாரிகள் அப்படின்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய உரிமை, அதாவது உங்களோட உரிமை அப்படிங்கிறத நான் எங்கே பார்த்தேன்னா, என்னோட குலதெய்வம் வந்து கீரனூர். அந்த கீரனூரில் வந்து
ஒரு நாள் வந்து என்னோட கோயில் பேரை சொல்லி எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னேன். அந்த அர்ச்சனை பண்ண சொல்லும் போது அந்த கோயில் இருந்த ஒரு பூசாரி பையன் அவர் வந்து நீங்க அந்த கம்பெனி ஓனரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற போது அவர் நான் இன்ஃபோசிஸ் வேலை செய்கிறேன். இன்ஃபோசிஸ் வேலை செய்கிறேன், இந்த பூசை பண்ணுறியப்பா அப்படின்னாங்க. இது என்னோட உரிமை, என்னோட முறை. இதை விட்டு நான் வந்து எனக்கு இன்ஃபோசிஸ்லாம் அப்புறம் தான் நான் லீவ் போட்டு வந்து என்னோட முறை கட்டணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தோட இளைஞர்களோட மனதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட உரிமை. பூசாரி அப்படின்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு உரிமை, அது ஒரு கடமை. அதை நான் செய்யாம போக மாட்டேன். அது எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணம் கிடைச்சாலும், இதுல எவ்வளவு பெரிய சிறு தொகை கிடைச்சாலும் எனக்கு இது வந்து ஒரு உரிமை. இந்த உரிமையை வந்து நிச்சயமா நான் நிறைவேற்றியே தீருவேன். அதனால நான் வருவேன் சார் அப்படின்னாரு. எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு இன்ஃபோசிஸ்ல எப்படி ஒரு 1.5 லட்சம் கிடைக்கும் சார். இங்க தட்டுல யாரோ போடுறதுதான், அதை பெருசா நினைக்க மாட்டேன். அதை ஒரு ஆர்வமா தான் எடுத்துக்குவேன். எனக்கு 1 ரூபா போட்டா கூட அது ஒரு பெருமையா நினைப்பேன். இது என்னோட உரிமை, நான் காத்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் தெரிஞ்சது இந்த பூசாரிகள் அப்படின்றது வந்து நம்மளோட உரிமை. இந்த உரிமையை வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து விட்டு கொடுக்கூடாது. ஸோ அதை நான் கண்டிப்பா ஒரு முக்கியமான கருத்தா வலியுறுத்துறேன். இன்னொரு முக்கியமான கருத்தா இந்த மாநாட்டில் மேபி ஒரு குறிக்கோளா எடுத்து நீங்க பண்ணுங்க. அதுல என்ன முக்கியமான கருத்து அப்படின்னா, எல்லா அர்ச்சகருக்கும் ஒரு சம்பளம் அப்படின்னு போடுறாங்க. இதை ஒரு மிகப்பெரிய விஷயமா நீங்க இந்த மாநாடு அப்படின்றத மட்டும் இல்லை, நீங்க ஒரு பெரிய ஆர்கனைஸ்டா ஒரு இப்ப வந்து இப்ப கேட்டுட்டு ஏன் கொஞ்சம் கூட கம்மியா இருக்குது அப்படின்னு அங்கங்க மீட்டிங் போட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க, இங்க வரதுக்கு இல்லாம தடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அப்படின்னா நாம எப்படின்னா நம்ம இருக்கிற ஒற்றுமையை குறைக்கிறது தான் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு சங்கமாவோ மக்களாவோ ஒருங்கிணைக்கிற போது அந்த ஒருங்கிணைப்பை வந்து கட் பண்ணோம்னாலே நம்மளோட குறிக்கோளை நிறைவேற்ற முடியாம பண்ணிடலாம். குறிக்கோள்களோட சண்டை போடுறதுல உங்களோட ஒற்றுமையை குறைச்சாலே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு எதிரானவங்களோட ஒரு மிகப்பெரிய அஸ்திரம். அதனால உங்களோட அடிமட்டத்தை உடைச்சிருவாங்க. எந்த சூழலை வந்தாலும் இவன் பெரியாளா, அவன் பெரியாளா, இவன் சின்ன ஆளா அப்படின்ற மனநிலையை தாண்டி, நான் இங்க உட்காந்துருக்கிறேன், நீ இங்க உட்காந்துருக்க அப்படின்ற மனநிலையை தாண்டி நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நம்மளுக்கு எனக்கு பயன்படுறது வந்து உனக்கும் பயன்படும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒருங்கிணைந்து நம்மளுக்கு சங்கம் ஒன்று கிரியேட் பண்ணி, இதுல உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ நிறைய சங்கங்கள் இருக்குது, ஒரு ஒருங்கிணைந்த சங்கமா உருவாக்கி அதை வந்து அடுத்த லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட தேவைகள். இப்போ நாம என்னன்னா, நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரம், இன்னொரு கோயில பூசை பண்றோம், வெறும் தட்டுல வர காசை வச்சுமே நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியாது, சந்தோஷப்பட முடியாது. நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து அந்த குறிப்பிட்ட கோயிலுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சம்பளம், மாச சம்பளம், மாத ஊதியம் அப்படின்றத நாம வந்து உருவாக்கணும் அப்படின்றது என்னோட உங்ககிட்ட நான் சொல்லிக்கிற வேண்டுகோளாக எடுத்துருக்கேன். அதுக்கான முயற்சிகள் எப்படி எப்படிலாம் ஒரு ஏற்பாட்டாளர்கள் வந்து பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். நீங்க தொடர்ந்து நல்லா பேசுங்க. ரொம்ப நன்றி. இந்த விழாவில் கலந்துக்கிறது ஒரு அவசர நிமித்தமா நான் கொஞ்சம் வெளியில போகிறதுனால சீக்கிரமா என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. விழாவை ஏற்பாடு செஞ்ச அனைத்து விழா